இன்றைய நாள் 2025 மார்ச் மாதம் 24ஆம் தேதி. நாம் இன்றைக்கி சரியாக போகிறது குவைட் ஸூக்கு. இந்த வீடியோ வாரத்துக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அப்புறமா வர வேண்டிய சீரீஸ் இப்போ வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா குவைட் ஸூ க்ளோஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், கிட்டத்தட்ட நான் குவைட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஆசை என்ன அப்படின்னாக்க இந்த குவைட் ஸூவை போய்ட்டு பார்க்கணும் அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா, இந்த அதிகமான வெப்பநிலையிலையும் இந்த அதிகமான குளிர்நிலையிலையும் எப்படி இவங்க வந்துட்டு இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருந்த ஒரு விஷயம். இதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இந்த குவைட் ஸூக்கு போகணும் அப்படின்ற பிளானிங்கை பண்ணி வச்சுருந்தேன். அப்படி பண்ணி வச்சுருந்ததில் இன்றைக்கி போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கூகுள் மேப்பில் எப்போ செக் பண்ணாலும் டெம்ப்ரரி க்ளோஸ்ன்றே இருக்கும். என்ன அப்படி அது இப்போ டெம்ப்ரரி க்ளோஸாகவே இருக்கணும்ல. ஆனால் கீழே போய்ட்டு ரிவ்யூஸை செக் பண்ணி பார்க்குறப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க, இல்லை நாங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்போ இது உண்மையாக பொய்யா அப்படின்றத பார்க்கணும்ல அப்படின்றதுக்காக வேண்டி நான் நேரடியாக அங்கே போன டைமில் அதே தான் டெம்ப்ரரி க்ளோஸ். அதே மாதிரி அதில் இருக்க டைமிங் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அதே நான் உங்களுக்கு என்ன முன்னால் போடுறேன். இந்த இதில் தான் போட்டிருந்தாங்க, சரிங்களா? என்ன டைமிங், என்ன மாதிரி ஓப்பன் டைமிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நான் வந்துட்டு ஓகே, வந்ததுக்கு நமக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இது க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் அப்படின்னு நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு முன்னால் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இங்கே வந்ததுக்கு வேறு லெவல் சினாரியோ எப்படின்னு சொன்னால், நல்ல சீன், அழகான நிறைய மரங்களை வச்சு ஒரு இயற்கையான நம்ம ஒரு நாட்டில் இருக்கிற ஃபீலிங், கிட்டத்தட்ட நாட்டில் இருக்கிற ஃபீலிங், அது முழுசாக நாட்டில் இருக்கிற ஃபீலிங் வராது எப்போவுமே, ஆனால் கிட்டத்தட்ட நாட்டில் இருக்கிற ஃபீலிங் கிட்ட வந்து வரும். அதே மாதிரி எவ்வளோ அழகாக இதை பராமரிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க கிடச்சிச்சு. அப்புறம் என்னென்னா, நெட்டில் செக் பண்ணப்போ என்ன கிடச்சிச்சு நமக்கு ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கொரோனா டைமில் மூடினதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை திறக்க இல்லை அப்படின்ற மாதிரி ஆர்டிக்கல் நிறைய பார்த்தேன். குவைட் டைம்ஸ், அரப் வேர்ல்டு என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு இதுலேயும் பார்த்து, நியூஸ் பேப்பர்லேயும் பார்த்தேன். கிட்டத்தட்ட 2024 அந்த ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருந்துச்சு. ஏண்டு தரல, கிட்டத்தட்ட பல வருடங்களாக இது மூடப்பட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிக்கல்ஸை வந்து எனக்கு பார்க்க கிடச்சிச்சு. இது வரைக்கும் சரியான ரீசன் எங்கேயுமே யாருக்குமே கிடைக்கல அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் திறப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு. நமக்கு இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது இங்கேருந்து இந்த நாட்டை விட்டு வாரத்துக்கு. அதுக்கு முன்னால் இந்த ஜூ திறந்தாங்க அப்படின்னா இது பற்றின ஒரு வீடியோ அழகாக அது உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேறு யாராவது வராங்க அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு வீடியோ பண்ணி நமக்கு அனுப்பினா தான் உண்டு. பட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவுட் சைடை பார்த்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. பார்க்கலாம் நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு இதை பற்றி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்ன சொன்னால், நம்ம உள்ளே போயிருந்தோம் அப்படின்னா நிறையா வந்துட்டு நம்ம பேச கிடச்சிருக்கோம். பட் நம்ம உள்ளே போக இல்லை, அதனால் நமக்கு பேச ஒன்றுமே இல்லை, சரிங்களா? உள்ளே போய் பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா பேசி ஏதாவது விஷயம் சொல்லியிருக்கலாம். பட்டு அப்படியெல்லாம் நம்ம போக இல்லை, சரிங்களா? அதனால் இந்த வாய்ஸ் நோட்டை கட் பண்ணிட்டு நம்மளோட இந்த வீடியோட ஒரிஜினல் ஆடியோவோட நான் போட்டுறேன். இதை சுற்றி எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி அப்படின்றத பார்த்துக்கோங்க. நல்ல அழகான ஒரு சீனரி தான், நீங்கள் வேண்டாம் பார்த்துக்கோங்க. வேறு லெவலில் இருக்கும் இந்த சீனரி. ஸோ இதோடையே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பார்க்கறதுனா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கட் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னால் அந்த ரவுண்ட் போட்லலாம் நல்லா இருந்துச்சு, அதை பார்த்துக்கோங்க. நன்றி. ஓகே, நம்ம அதை ஃபோட்டோ பிடிச்சி வச்சு இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஏரியா காலி பார்த்து போகலாம். கலந்த காருங்க இந்த மரத்தில். நோம்பு ஒன்றும் செய்யலாது, வாயை கட்டுப்படுத்தணும், எல்லாத்தையும் கட்டுக்கணும். பாருங்க எப்படி இருக்கும் இந்த ஏரியா. ஆனால் அந்த ஜூக்குள்ளே வேறு லெவல் ஏரியாங்க ஜூ வந்துட்டு. இதில் ஃபோட்டோஸ் 2-3 பார்த்தேன். அப்புறம் மேலே மெப்பியூ பார்த்தேன். வேறு லெவலில் இருக்குது. உள்ளுக்க பச்சை பசேல்னு அப்படி இருக்குது. நிறைய மிருகமும் இருக்குது போல் இது. அப்போ அனிமல்ஸ் நிறைய இருக்குது. அப்போது நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு போகணுன்ட்டு நமக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்.
இந்த வியூ பாருங்கள், இதை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். நம்ம நாட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டிலையும் குறையில்லை, பட்டு ஒரு ஜூக்கு முன்னால் எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது தெரியும். ரோட்டை பாருங்க. நான் ஜூக்கு திரும்ப வருவேன், திரும்ப எப்போ திறக்கிறாங்கன்னா அப்போ வருவேன். மரத்தை வச்சு எப்படி எல்லாம் செஞ்சுருக்காங்க வேறு லெவலில். சும்மா காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் ஒன்று வரும். ஆனால் பக்கத்துலேயே பெரிய ஹைவே இருக்குது. அப்படி வச்சுருவேன். பக்கத்தில் ஹைவே, இந்த பக்கம் மரம். வியூவை பாருங்கள், வியூவை. எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வியூ நமக்கு கிடைக்குமா குவைத்தில் அப்படின்னா ஒரு சில இடங்களில் கிடைக்கும், ஒரு சில இடங்களில் கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வச்சுருப்பாங்க. நல்லா இருக்காது. செம்மையாக இருக்கா. இங்கே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அது மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். இதில் போகலாமா போகக்கூடாதா, இறங்கி நடக்க வேண்டியதா, கண்ணுக்கு தெரியுற ஓட்டாலெல்லாம் போய் சேர வேண்டியதான். நான் போவேன் அந்த பக்கத்தில், அந்த பக்கத்தில் தான் பஸ் நிற்கும். இந்த பக்கம் இந்த பகுதி வந்துட்டு, இந்த ஏரியா வந்துட்டு நல்லா அழகாக வடிவாக இருந்துச்சு. இப்படி வந்ததுக்கு காட்டு போயிடுவோமே, ஜூவை தான் காட்ட கிடைக்கல, நிறையா காட்டு போவோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பைப்பாக இருக்கா, எல்லாமே வந்துட்டு பைப் லைன், சாரி பைப்பு, தண்ணி பைப்பு. சரிங்களா, சின்ன சின்ன குட்டி குட்டி பைப்பாக இருக்கும். கோடை காலத்தில் இதை வச்சு தண்ணி எடுக்காங்க. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு, அதுவும் சொட்டு மருந்து மாதிரி, அந்த சொட்டு பாசனம் மாதிரி சின்னோட்டி பைப்பு, குட்டியோட்டு பைப்பு. அதை வச்சு இது தான் குவைத்தில் அதிகமாக, குவைத்தில் இல்லை மிடில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் சின்ன சின்ன இதை வச்சு பைப்பை வச்சு தண்ணி வைப்பாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங், வடிவான பில்டிங் ஒன்று இருக்குது. என்ன இடம்னு பார்ப்போமா?